இந்த பால் வால்வ் வந்து எல்லாருக்கும் தெரியும். இந்த தண்ணி போகிறதுக்கு தண்ணியை கட் ஆஃப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த பால் வால்வ். இது வந்து 3 இன்ச் பால் வால்வ். இது சில டைம் வந்துட்டு இந்த பால் வால்வ் வந்து ஒழுங்காக வேலை செய்கிறதில்ல. என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மேலே இருக்கிற அந்த வால் டைப் வந்து உடஞ்சி போகுது. இது நாம் என்ன நினைக்கிறோம், இதை சுத்தக்குள்ள இந்த இடத்துல உடஞ்சிருக்கிற விஷயம் தெரியாமல் உள்ளே இருக்கிற பால் வால்வில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கோம். இந்த பால் வால்வ் வந்து உடையிறதுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இல்லை. நல்ல ஒரு வெயிட்டு நல்ல கனமாக இருக்குது. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த மோல்டு வந்து உடஞ்சி போகுது. இது கொஞ்சம் வீக்காக இருக்கிறதால உடஞ்சி போகுது. நாமளும் இதை சுற்றி பார்த்துட்டு இது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறோம். இதை வந்து நம்ம கழட்டியெல்லாம் சரி பண்ண முடியாது. இது மொத்தமாகவே ஒரு செட்டப். உள்ளே இருக்கிற இந்த பிளாக் ஏரியா தனியாக, அதுக்கு மேலே இந்த பிவிசி வந்து மோல்டு பண்ணுறாங்க. டையில் வச்சு மோல்ட் பண்ணுறது தான் இது தனியாக. இந்த பிளாக் ஏரியா மொத்தமாக ஒரு செட்டப். இது தனியாக மேனுஃபேக்சர் ஆகுது. இதை வந்துட்டு இந்த பிளாக்காக இருக்கிற இந்த பிவிசிக்குள்ளே வச்சு மோல்டு பண்ணி அடுத்ததாக இதுக்கு தனியாக ஒரு மோல்டு போடுறாங்க. இது எல்லாமே மோல்டு தான். இதை நம்ம கழட்டியெல்லாம் சரி பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு உள்ளே இருக்கிற இந்த பால் வந்துட்டு ப்ராப்ளமாக இருக்குது, சுற்றலை அப்படின்ற பட்சத்தில் இந்த இது தான் உடஞ்சிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்துட்டு ஏதாவது ஒரு உளி வச்சோ இல்லை ப்ளையர் வச்சோ பிடிச்சி இழுத்து போட்டுட்டு இந்த இடத்துல இப்படி ப்ளஸ் டைப்பில் ஒரு சின்ன கம்பியை வெல்டு வச்சு அதை ஹீட் பண்ணி உள்ளே சொருக்குனிங்கன்னா, ஒரு 1/2 இன்ச் அளவு உள்ளே சொருக்குனிங்கன்னா இதுக்குள்ளே போயிடும். இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதை ரொட்டேட் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணலாம் இந்த வால்வை. அதை தவிர்த்து வேறு எதுவும் பண்ண முடியாது. போயிடுச்சுன்னா தூக்கி போட வேண்டியது தான். இந்த இடத்துல மட்டும் இது உடஞ்சிருக்கு அப்படின்னா இதை நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை இங்கே வெளியில் எங்கேயாவது பழுப்பு ஏதாவது உடஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இதை தூக்கி தான் போடணும். இல்லைன்னா ஏதாவது எரால்டட்டு மாதிரி எதனா போட்டு ஒட்டி ஒன்றா மறுபடியும் யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த ஒயிட் கலர் வாஷர் வந்துட்டு இந்த 2-வே வால்வில் இந்த சைடு அந்த சைடு பைப்போட ஜாயிண்ட் இந்த சைடு அந்த சைடு வந்து தண்ணி போகாமல் லீக் ஆகாமல் தடுக்கிறதுக்காக இந்த வாஷர் பயன்படுது. இங்கே மேலே இருக்கிற இந்த பிளாக் கலர் வாஷர் வந்து வால்வு கிட்ட எந்த வாட்டர் லீக்கேஜும் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த வாஷர் யூஸ் ஆகுது. மொத்தமாக இந்த பால் வால்வில் வந்துட்டு 3 வாஷர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 சைடுக்கு இந்த ஒயிட் கலர் வாஷரு, இந்த பிளாக் கலர் வந்துட்டு மேலே அந்த வால்வ் பக்கம். இந்த வால்வ் வந்து இந்த ஏரியாவில் இப்படி இருக்குது. இந்த இடத்துல வாட்டர் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க.